தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். தொடர்ந்து மதன், தற்போது அரசு தரப்பில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அரசு இதற்கிடையில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான சாத்தியங்கள் குறைவாக தான் இருக்கும் என்று கூறலாம். ஏனால் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குள்ளாக தொழிற்சங்கங்களுடன் பேசி அரசு ஒரு முடிவு எடுக்குமா என்பது சொல்ல முடியாது. இருந்த போதும் ஏற்கனவே பல கட்டங்களில் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று விட்டது. எனவே அந்த கோரிக்கைகளில் ஒன்றுதான் இந்த ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இன்று சென்னை உயர்நீதிமன்றம் கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்த அந்த அனைத்து கோரிக்கைகளையும் இந்த மாதம் நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு விஷயத்தை கேட்கவில்லை. வெறும் அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் இன்று சென்னை உயர்நீதிமன்றமும் வலியுறுத்தியது. அதாவது ஜனவரி மாதத்திற்கான அந்த அகவிலைப்படியை வழங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் எழுப்பியிருக்கிறது. எனவே இந்த பண்டிகை காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டாலும் போக்குவரத்து தொழிலாளருடைய அந்த ஒரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு உத்தரவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அதாவது இந்த ஒரு மாதத்திற்கான அகவிலைப்படி வழங்க முடியுமா முடியாதா என்று. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மட்டுமே தற்போது முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. எனவே தமிழக அரசு இந்த பிற்பகல் முடிவெடுத்து 2:15 மணிக்கு பதிலளிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கில் ஒரு போராட்டமானது ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அபிநயா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன். தொடர்ந்து